சாம்ஸ் எபிசோட் 26க்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நம்ம 6 சூப்பரான மாஸ்கிங் டெக்னிக் தான் டீடைலா பார்க்க போறோம். உங்க வீடியோவை ஸ்பைஸ் அப் பண்றதுக்கு இந்த டெக்னிக்ஸ் போதுமானதுதான். புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர எல்லா சீரியஸ் வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மாஸ்கிங் டெக்னிக் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த பர்சனை வச்சு நம்ம ஒரு சூப்பரான டிரான்சிஷனை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவே இதை பண்ண முடியும். பழைய ப்ரீமியர் ப்ரோலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போது ரொம்பவே சூப்பராக பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒருவேளை அதை பற்றி நீங்கள் என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து அதை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக போட்டிருந்தோம். ஓகேங்களா, ஒரு வீடியோ. ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த டெக்னிக் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ நான் ஒரு வீடியோவை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஓகேங்களா, ஸோ இதில் இந்த லேடி போகிறாங்க இல்லையா. ஸோ இதை தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு நான் செட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா லைக் அவங்க இங்கே கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நமக்கு போதும் இந்த வீடியோ. ஸோ அதனால் இதை வந்து நான் முதல்ல கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு ஓகே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கேனா இங்கேயுமே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டில் வேணால். ஸோ இது ஜஸ்ட் நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்காக தானே. ஸோ அதனால் இது நமக்கு போதும். ஓகேங்களா, சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கா. ஸோ இந்த இடத்துல என்னுடைய லைக் பிளேடை வச்சுட்டு ஜஸ்ட் நான் இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிப்பையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கர்சரை இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இங்கே செலெக்ஷன் ஆகிடும். ஸோ அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். பட் இந்த பேக் வந்து செலக்ட் பண்ணல. ஸோ அதனால் பேக்லேயுமே நம்ம கர்சரை வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். சூப்பர். ஸோ இப்போ நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த ட்ராக்கரோடைய இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இது வந்து ட்ராக் பண்ணி கொடுத்துருச்சு, விச் இஸ் சூப்பர். ஸோ இங்கே நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை சேஞ்ச் டு ஒபாசிட்டி மாஸ்க் கொடுத்துடலாம். அண்ட் இங்கே ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக அவங்க வந்து இங்கே கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே ஆப்ஷனை நான் மேக்கில் வந்து லைக் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து விண்டோஸில் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே இவரை மேலே தூக்கி வச்சிடறேன். ஓகேங்களா, தூக்கி வச்சுனா என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்க் டூல் இந்த லைக் ட்ராக்கிங் டேட்டா இருக்குது பார்த்தீங்க, இது வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய எஃபெக்ட்ஸ் போயிடுறேன். எஃபெக்ட்ஸ் போயிட்டு லீனியர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் லீனியர் வைப் லெகசின்னு இருக்கும். ஸோ அதை நான் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இது மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு க்ராப் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பர்சன் போகும்போது அவங்க கூடவே இது கட் ஆகி போயிட்டு இருக்கிற மாதிரியான எஃபெக்ட்டை தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்காக அதை ட்ராக் பண்ணி நம்மளே பண்ணணும் பார்த்தீங்களா மேனுவலாக. ஸோ அதனால் என்னுடைய இண்டிகேட்டரை இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ட்ரான்சிஷன் கம்ப்ளீஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கரெக்டாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுறேன். மேபி இன்னும் கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே நான் இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளேட்டை மூவ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த அளவுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஒரேடியாக நம்ம வந்துட்டு அவங்க லைக் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டோம், அதுக்கடுத்து எண்டில் வந்து 0 இல்லைனா 100 வச்சிடலாமே அப்படின்னு. பட் அவங்களோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அது வந்து கரெக்டான டிரான்சிஷனை கொடுக்காது. ஸோ அதனால் மேனுவலாக நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா நடுவில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க கூடவே இது போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் இது வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் முன்னாடி ப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்ததாக இந்த இண்டிகேட்டரையும் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிட்டு ஓகே. ஸோ வீடியோ ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நமக்கு கட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, சூப்பராக இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது அப்படியே ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஆர் மேக்கில் வந்து ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணிட்டு மேலே தூக்கிடுங்க. தூக்குனதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு இந்த வீடியோ அதாவது இந்த டிரான்சிஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வீடியோவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிரான்சிஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூலை வச்சு நீங்கள் ஒரு சூப்பரான டிரான்சிஷன்ஸை உங்களால் அதாவது அட்வான்ஸான டிரான்சிஷனை உங்களால் ஈஸியாகவே கிரியேட் பண்ண முடியும். ஸோ சாம்ஸ் அதுக்கு அடுத்த ஒரு டெக்னிக்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சனோட அந்த டெக்ஸ்ட் வந்து ரிவீல் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான், அதாவது இப்போ ஒரு பர்சன் இங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க நடந்து போக போக அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும். ஸோ அந்த எஃபெக்ட் தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது அண்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். வழக்கமாக நமக்கு தெரிஞ்சது அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆட்
பண்ணிவிட்டு இவங்களை அலைன் பண்ணால் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணும்போது கண்ட்ரோல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்னா கமாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஓரளவுக்கு இவர் நடந்து வர வரைக்கும், அதாவது இந்த இடத்துல இருந்து அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு ரிவில் ஆகணும். ஸோ இங்கேருந்து ரிவில் ஆகி கடைசியாக இங்கே முடிகிற வரைக்கும் இது வந்து இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நம்ம அந்த அனிமேஷனை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட்டோடைய லேயரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த பர்சனை வந்து தனியாக பிரிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அதாவது மேக்கில் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு திருப்பி அந்த ஆல்ட் ஆர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து மேலே அப்படியே தூக்கிட்டு போய் ட்ராக் பண்ணி ஒரு டூப்ளிகேட்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிட்டு மேலே இருக்கிற லேயரில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூலை வச்சு இந்த பர்சனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சூப்பராக செலக்ட் பண்ணிட்டு திருப்பி தான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா அதை ட்ராக் பண்ணி அந்த பர்சன் மட்டும் எனக்கு தனியாக பிரித்து கொடுத்துரும். ஸோ இது எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ பாருங்கள். ஓகேங்க, சூப்பராக ட்ராக் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நான் இதை வந்து ஒப்பாசிட்டி மாஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணோன்னே எனக்கு இங்கே சூப்பராக அவர் வந்து கட் ஆகி போவார். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த லீனியர் மாஸ்க் அப்ளை பண்ண பார்த்தீங்களா, அதே கான்செப்டில் தான் இங்கே இந்த டெக்ஸ்ட்டுக்குமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு இந்த லீனியர் வைப் வந்து இந்த டெக்ஸ்ட் மேலே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் ஒரு இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த லீனியர் மாஸ்க்கை கொஞ்சம் அந்த லீனியர் வைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை அனிமேட் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஜீரோவை கொஞ்சம் நம்ம ஓகே ஸோ கரெக்டாக இவருக்கு பின்னாடி மறையிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பின்னாடி போய்க்கலாம். மேபி இந்த இடத்துல வச்சு நம்ம இது ஜீரோவாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதானே. இல்லை பார்த்தீங்களா, அந்த டைமிங் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ அந்த டைமிங்கை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக நடுவில் சில கீ ஃப்ரேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு வராரு, மேபி ஓகே. ஸோ இந்த இடத்துல இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் முன்னாடி போன உடனே ஓகே இங்கெல்லாம் கரெக்டாக தான் வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அது வந்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் கூட அவரை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட ஓகே ரொம்ப தள்ளி வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல அது முடிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம 2-3 எக்ஸ்ட்ராவாக கீ ஃப்ரேம்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஓகே இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிடலாம். ஸோ திருப்பி கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கேயுமே நமக்கு ஸ்பீடாக போகுது. ஸோ அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே வந்து நமக்கு ஸ்பீடாக போகுது. சூப்பர். ஸோ இந்த மாதிரி அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா சில பேர் ஸ்பீடாக நடப்பாங்க, சில பேர் ஸ்லோவாக நடப்பாங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி நடக்கிறாங்க, அந்த அனிமேஷன் வந்து லைக் அந்த டைமிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராக நமக்கு வந்து ஒரு அப்படியே டெக்ஸ்ட் ரிவீலிங் அனிமேஷன் வந்து செமையாக வந்துருச்சு. ஸோ இந்த எஃபெக்ட்டுமே கண்டிப்பாக, அதாவது இந்த டெக்னிக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை பிளர் பண்ணுறது தான். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான டெக்னிக் அண்ட் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சில டாக்குமெண்ட்ரிஸ் இல்லைனா ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்காக கூட நிறைய இடங்களில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது இனிமேல் சில நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களோட ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ப்ராப்பராக ட்ராக் பண்ணி அந்த ஃபேஸ் வந்து பிளர் பண்ணுறது அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட் நீங்கள் இது பண்ண வேண்டியது ஒரு வீடியோ, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் மாஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எலிப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டூல் வேணுமோ, அதாவது எலிப்ஸ் வேணும்னா எலிப்ஸ் இல்லைனா ரெக்டாங்கிள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் ஹைட் பண்ணுறீங்க கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எலிப்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே அப்படியே ஒரு தடவை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவருடைய ஃபேஸ் ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஃபெதர் செட் பண்ணுறது, எக்ஸ்பான்ஷன் செட் பண்ணுறதெல்லாம் கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ட்ராக் ஆகி முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுடைய பர்சனோட கரெக்டாக வந்து ட்ராக் ஆகிருக்கு. அண்ட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எங்கே ப்ராப்ளம் வந்திருக்கோ, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதனால் லைட்டாக அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அடாப்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ அதையுமே நம்ம இங்கே மூவ் பண்ணிடலாம். அண்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே இங்கேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சிடலாம். தென்
இங்கேயுமே நமக்கு ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து நமக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு நீட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஃபெதரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபெதர் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் எக்ஸ்பென்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இது 0வாகவே இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இது பண்ணிட்டோமா? பட் ப்ரோ இப்போ இது எதுவுமே பிளர் ஆகலையே, ஜஸ்ட் வந்து ஒரு ஹைலைட் தானே ஆயிருக்கு அப்படின்னா, எஸ், இது வந்து நம்ம இப்போ ட்ராக் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பிளர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பிளருக்கு நான் வந்து எப்போவுமே மொசைக் அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் அப்படியே இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அந்த ஸ்டைலை இதில் வந்து நான் சும்மா ஆட் பண்ணுறேன், நான் வேறு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த இடத்துல போய் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக நமக்கு வந்து அது பிளர் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு, அதை இன்னுமே லைக் ரொம்பவே பிளர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டான ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மொசைக் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பிளராக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதோ ஒரு எஃபெக்டாக இருக்கலாம், அதையுமே நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்த டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலர் கரெக்ஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை செலக்ட் பண்ணிடலாம், கலர் கரெக்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் ஃபேஸை வந்து கலர் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி அழகாகவே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக போய்க்கிறேன். ஸோ நான் டக்குன்னு கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ எஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம லாஸ்ட் டெக்னிக்லேயே பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ வந்து நமக்கு இப்போ ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபெதர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, லூமெட்ரி கலர் போயிருங்க. போயிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போஷர் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அப்ளை ஆகும். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபெதர்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ப்ராப்பராக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்துட்டு லைட்டாக ஃபெதரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மட்டும் அந்த பிரைட்னஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே லைட்டாக வருது. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இங்கே போயிட்டு அந்த ஃபெதர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அது கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணி அந்த இடத்துல ஒரு அழகான எஃபெக்ட் வந்து கொண்டு வர முடியும், கலர் கரெக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸை வந்து லைக் டார்கெட் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் பேக்ரவுண்ட் இப்போ ஹைலைட் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்க் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சனை நீங்கள் சூப்பராக செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ அவரை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுலேயுமே உங்களுக்கு எதாவது செலக்ட் ஆகாமலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை உங்களுடைய இந்த டூலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வழக்கமாக பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய மேஜிக்கை பண்ணலாம். ஓகே ஜம்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இது வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த லூமெட்ரிக்கில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து நியூ லூமெட்ரிக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த எக்ஸ்போஷரை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பர்சனை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது வந்து டார்க் ஆகணும், இது கிடையாது பேக்ரவுண்ட். ஸோ நான் இங்கே டார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு ஜஸ்ட்டு இங்கே லூமெட்ரிக் கலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இன்வெர்ட் கொடுக்கலாம். ஸோ இன்வெர்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு பக்காவாக அது வந்து பின்னாடி வந்து இன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ ஓகே, இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து எனக்கு இதில் வந்து லைக் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து டார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி ஒரு நீட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்பவே டீட்டெயிலாக ரொம்பவே கரெக்டான விஷயத்தை வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபெதர்லாம் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அண்ட் உங்களுடைய கம்மி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அந்த கலர் கரெக்ட் பண்ணுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த மாஸ்கிங் டெக்னிக்கை வச்சு உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஃபுட்டேஜோடைய அந்த விஷுவலாக அதை அப்பீலாக மாற்றுறது ரொம்பவே ஈஸியாகவே உங்களால் இப்போ பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சான்ஸ் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெட் பலூன் எஃபெக்ட் தான். ஸோ இதுவுமே ரொம்பவே பாப்புலரான ஒரு எஃபெக்ட் தான். ஸோ இது என்ன ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளுடைய ஹெட் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு சின்னதாகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த எஃபெக்ட் தான். ஸோ அதுக்காக இந்த ஃபுட்டேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போர்ஷனில் தான் அந்த அனிமேஷனை நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து கண்ணை சிமிட்டும் போது ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணாமல் நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக இவருடைய கழுத்து பகுதி கரெக்டாக இந்த ஃபேஸ் வந்து கட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ப்ராப்பராக எனக்கு கட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இன்னுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இதை வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த இடத்துல எனக்கு லைட்டாக ஃபேடுனாக இருக்குது. ஸோ இதை வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னால் டீசெலக்ட் பண்ணிக்க முடியும் ப்ராப்பராக. ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட பண்ணணும். ஓகே, சூப்பராக இப்போ எனக்கு கட் ஆகிடுச்சு.
ஸோ இந்த இடத்துலையுமே லைட்டாக ஓகேங்க சூப்பராக இப்போ எனக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணிடலாம். ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி தான் இவர் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்க்கை நம்ம சேஞ்ச் டு ஒப்பாசிட்டி மாஸ்க்காக கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிற லேயரை நான் ஹைட் பண்ணணுன்னா எனக்கு வந்து இந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு சூப்பராக கட் ஆகி நீட்டாக வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு ரோட்டோட பவர் இப்போ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சூப்பராக அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அனிமேஷனை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அனிமேஷன் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக எனக்கு வந்து இந்த இடத்துல இல்லாமல் அதாவது இங்கேருந்து எனக்கு அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக அங்கேருந்து சென்டர் ஆகாமல் இந்த மாதிரி சைடில் இருக்குது. ஏன்னா ஆங்கர் பாயிண்ட் வந்து இந்த சீனுடைய சென்டரில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த மோஷனை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய இந்த பர்சனை நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் என்னுடைய பொசிஷனை நான் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக இந்த ஃபூட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபூட்டேஜில் அந்த பர்சனோட ஹெட் எங்கே இருக்கோ ஸோ எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறதுக்காக இதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே இப்போது பொசிஷனை மாற்றி கரெக்டாக அங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கேலில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இது வந்து இந்த இடத்துல நமக்கு அனிமேட் ஆகுது. இது இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை ஓரளவுக்கு நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆங்கர் பாயிண்ட்டை கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து லைட்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்மளுடைய பர்சனோட ஹெட்டையுமே கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்க சூப்பராக நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய அனிமேஷன் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இங்கே நம்மளுடைய ப்ளே ஹெட்டை வச்சுட்டு ஸ்கேல் அண்ட் பொசிஷன் கீ ஃப்ரேம்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளேஸ் ஹோல்டரை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பொசிஷனையும் லைட்டாக இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இதை வச்சுட்டு அண்ட் நம்ம ப்ளே ஹெட்டை கொஞ்சம் கூட மூவ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பொசிஷன் ஸ்கேல் அந்த கீ ஃப்ரேம்ஸை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சூப்பராக பெருசாகிட்டு சின்னதாயிரும். அண்ட் இதுக்கு ஈஸ் இன் ஈஸ் அவுட் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கர்வையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பர் ஸ்மூத்தான ஒரு ஹெட் பலூன் எஃபெக்ட் வந்து நம்ம கிடச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சான்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னிக் தான். ஸோ இப்போ என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ முதல்ல அதுக்கான ஒரு ஃபுட்டேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதோடைய வேல்யூவை ரீசெட் பண்ணிடுறேன் சைஸை. ஸோ ஓகே சூப்பராக வந்துருச்சு. அண்ட் இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஃப்ரேமை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூலை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வழக்கமாக பண்ணுற மாதிரி ட்ராக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகே சார் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை சேஞ்ச் டு ஆப்ஜெக்ட் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன கட் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்ததாக இதே வீடியோவை அப்படியே நான் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பண்ணியாச்சு. அண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற இந்த போர்ஷனை இன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு பக்காவாக அந்த வீடியோ வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது கரெக்டாக இங்கே மூவ் ஆகி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? சும்மா வந்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு அது வந்து கீழே போயிடணும். ஸோ அதுக்காக நான் பொசிஷன் அனிமேஷனை பண்ணிக்கிறேன். ஸோ கீழே மூவ் பண்ணிட்டு லைட்டாக ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணிட்டு அப்படியே இவர் வந்து கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் இவருக்கு ஈஸ் இன் அவுட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராக வந்து அவர் கீழே போவார். பட் அந்த கிராஃப் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே கொஞ்சம் இந்த மாதிரி கிராஃபை மாற்றிக்கலாம். சூப்பர். ஸோ இந்த மாதிரி வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த இடத்துல நமக்கு அந்த நிமிஷம் நடக்குது. ஸோ அது நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஜூம் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு நான் அப்படியே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு எஃபெக்டை சூப்பராக இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல நமக்கு வருதுங்களா? ஸோ இங்கே கட் ஆகும். ஓகே இந்த இடத்துல கட் ஆகும். அப்படியே நான் ஸ்கேல் அனிமேஷன் வந்து பண்ணிடுறேன். ஸோ முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன் ப்ளே ஹெட்டை. அண்ட் இதை அப்படியே நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணியாச்சு. ஓகே ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் கரெக்டாக ஓகே பண்ணியாச்சு. அண்ட் பொசிஷனையுமே நம்ம லைட்டாக அனிமேட் பண்ணிடலாம். அதாவது இந்த மாதிரி வச்சிடலாம். ஓகேங்களா? சூப்பர். அண்ட் இது ரெண்டு பேருக்குமே வழக்கமாக பண்ணுற மாதிரி ஈஸ் இன் ஈஸ் அவுட் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா
நமக்கு இங்கே வராங்க, வந்ததுக்கப்புறமா அது போகுது, அதுக்கப்புறம் நமக்கு இந்த அனிமேஷன் நடக்குது. ஸோ இந்த டைமிங் கொஞ்சம் நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இந்த டைமையுமே கொஞ்சம் நம்ம சின்னது பண்ணிவிட்டு அண்ட் நம்மளுடைய கிராஃபையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எஸ், இந்த மாதிரி கிராஃபை ஒரு கார்னருக்கு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நமக்கு வந்து ஒரு அனிமேஷன் வந்து இந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நடக்குது. அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் கூட இதாக மாற்றுறதுக்கு மோஷன் பிளரை ஆட் பண்ணிடலாம். ஸோ 320 ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக மோஷன் பிளரோட நமக்கு இந்த அனிமேஷன் வந்து நடக்கும். இது இன்னுமே நீங்கள் பக்காவாக மாற்றுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அது இனிமேல் இன்னும் ஒரு நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பொசிஷன் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கூட கீழே இறக்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கீழே இறக்கிட்டு இவர் இன்னும் கொஞ்சம் கூட இந்த பக்கம் தள்ளி வச்சிடுறேன். அண்ட் ஸ்கேலையுமே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சாரி, சூப்பருங்க. சூப்பராக நமக்கு அந்த இடத்துல வந்து அது பிளேஸ் ஆகுது. ஓகேங்களா? இங்கே கீ ஃப்ரேமில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஈஸிஸ் கொடுத்ததில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா திருப்பி இந்த ஈஸிஸை வந்து ரீசெட் பண்ணிடலாம். ஸோ ரீசெட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2 கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு 2 கீ ஃப்ரேம் தேவையில்லை, ஒரு கீ ஃப்ரேம் போதும். ஸோ முன்னாடி இருக்கிற இந்த கீ ஃப்ரேம்ஸை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஜம்ப் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வருது அண்ட் உள்ள ஜூம் ஆகிறாங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வீடியோவை நம்ம ஆட் பண்ணோம். பட் இப்படியே ஆட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்தாச்சு ப்ராஜெக்ட் அண்ட் இதில் இப்போ நான் இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஜூம்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லேயருக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட் மேலேயுமே அந்த எஃபெக்ட்டை வந்து அப்ளை பண்ணும். ஸோ அது எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 லேயர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு F1 ப்ரெஸ் பண்ணி, அதாவது நான் கஸ்டமைஸ் பண்ண ஷார்ட்கட் இது. ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் ஷார்ட்கட்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரகசியமான ஷார்ட்கட் அப்படின்ற வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இதை நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வீடியோ வரும் அண்ட் அந்த அனிமேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா அடுத்த சீனுக்குள்ள வந்து நம்ம போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் அட்வான்ஸான டிரான்சிஷனையும் உங்களால் ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ சாம்ஸ், நம்ம இப்போ பார்த்த இந்த 6 மாஸ்கிங் டெக்னிக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீடியோஸை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ண இது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கான ஃபுட்டேஜஸை நீங்களே ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி இதை ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த ஃபுட்டேஜஸ் வேணும், இது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சாலுமே இதோடைய லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண அவுட்புட்ஸை மறக்காமல் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக நம்ம ஒரு சூப்பரான டிரான்சிஷன்ஸை எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணுறது இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு இந்த சீரிஸை பற்றி சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடி கீழே இருக்குது. ஸோ அங்கேயுமே நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி உடனுக்குடனான செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களுமே நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.